சூரிய அஸ்தமனத்தில் கல்லணையை திறப்பது மரபை மீறிய செயல் என்று தமிழக விவசாய சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு வங்கியில் சிபில் ஸ்கோர் கேட்பதால் கடன் பெற முடியாத சூழல் உள்ளது என்று தெரிவித்தார். வேளாண் திட்டங்கள் விவசாயிகளை சென்றடையும் வகையில் அரசு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சூரிய உதயத்தை நோக்கிதான் கல்லணை திறப்பு இருக்கப்பட வேண்டும். சூரிய மறைவுக்கு பிறகு, அஸ்தமானத்திற்கு பிறகு கல்லணையை திறக்கிறார். இது மரபை மீறிய செயல். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தண்ணியை திறந்து விட்டதால் சாகுபடி துவங்கிவிடாது. சாகுபடியை துவங்கிவிட்டதால் விவசாயிகளால் அறுவடை செய்ய இயலாது. பருவகால மாற்றங்களில் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிருக்கிற இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை உடனடியாக அவர் துவங்க வேண்டும். ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் ஊக்கநிதியாக வழங்கி விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சென்னையில் பிரபல நிறுவனத்தின் பெருங்காயத்தை போலியாக தயாரித்து விற்பனை செய்த 3 பேரை அறிவுசார் சொத்துரிமைகள் அமலாக்கத்துறை கைது செய்தது. சென்னை சூளைமேட்டில் செயல்படும் நிறுவனத்தின் பெருங்காய தயாரிப்புகளை சென்னை கொருக்குப்பேட்டை, கொடுங்கையூர் ஆகிய பகுதிகளில் போலியாக தயாரித்து விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் கொடுங்கையூரில் நடைபெற்ற சோதனையில் சீனிவாசன், மணி மற்றும் மூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து போலி லேபிள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன.